ஹலோ ட்ரேடர், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கோம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ட்ரேடுமே எடுக்கலைங்க. மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. சிபிஆருமே பார்த்திங்கன்னா நல்ல வைடான சிபிஆர், ரொம்ப வைடாக இருந்தாலே நமக்கு வந்து என்ட்ரி வராது. சைட்வேஸ் மார்க்கெட் தான். நேற்று பார்த்திங்கன்னா நேரோ சிபிஆர் மார்க்கெட் நல்லா வாலட்டைலாகவே இருந்துச்சு. நான் ஒரு 2 வீக்ஸாகவே வீடியோஸும் பார்த்திங்கன்னா போடல, நான் ட்ரேடுமே எடுக்கலைங்க. ஒரு டூ வீக்ஸுக்கு கிட்ட நான் ட்ரேட் எடுக்கலை. நேட்டிவ் போயிருந்தேன், சொந்த ஊருக்கு போனதால் நம்மளால் ட்ரேட் எதுவும் எடுக்க முடியல. அதே மட்டும் வீடியோவுமே என்னால் வந்து ரெடி பண்ணி போட முடியல. நான் டீட்டெயிலாக இடையில ஒரு 2 ட்ரேடு நம்ம தான் எடுத்திருந்தேன், அதை பற்றி நம்ம ஒரு ட்ரேடு ப்ராஃபிட்டு, இன்னொரு ட்ரேடு வந்து லாஸு. அதுக்கப்புறம் எந்த ட்ரேடுமே எடுக்கலை. நிஃப்டிலேயுமே நம்ம ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 வீக் மட்டும் லைவ் ட்ரேட் எடுக்கலை. பட் வந்து பேக் டெஸ்ட் டேட்டாவை நான் வந்து சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ப்ராஃபிட் வந்திருக்கா, லாஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவே நம்ம வந்து பார்க்கலாம். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும். ட்ரேடு எடுத்தால், ஒருவேளை ட்ரேட் எடுக்கலைன்னா வீடியோ வராது. ஒருவேளை இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து புதுசு ஆப்ஷன் பையிங்குமே வந்து நம்ம ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி மூலியமாக வந்து ஆப்ஷன் பையிங்குமே பேக் டெஸ்ட் பண்ணிக்கிருக்கோம். அதுவுமே கூடிய சீக்கிரம் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியில் நம்ம ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் நல்லாவே இப்போ வரையும் நல்லா தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. பட்டு இந்த பர்சனல் ரீசனால் தான் நான் வந்து ட்ரேடு எடுக்கலை. திரும்ப நான் வந்து சென்னைக்கே ரிட்டன் வந்துட்டேன். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வீடியோ கண்டினியூஸாக வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடு எடுக்கலை. இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி படியுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி படியுமே என்ட்ரி இல்லை. சிபிஆர் வந்து நமக்கு வந்து 0.325க்குள்ளே இருந்தாலே நம்ம எடுக்க மாட்டோம். இது பார்த்திங்கன்னா 0.7% வந்து வைடாக இருக்குது. ஸோ வந்து நம்ம எடுத்திருக்க மாட்டோம். எஸ்டர்டே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கனாலே நம்ம ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ட்ரி இல்லை, இந்த நாளையும் என்ட்ரி இல்லை, இந்த நாளே என்ட்ரி வந்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் நம்ம என்ட்ரி தான் எடுக்கலை. இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம என்னென்ன ட்ரேட் எடுக்கிறோம் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி படியே நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து புதுசாக நான் முன்னாடி ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்கில் தான் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம ஐசிஐசி பேங்க்லையுமே ரெகுலராக வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். இருங்க, நான் வந்து எல்லா ஸ்டாக்கும் பண்ணலாம். பட் வந்து எல்லா ஸ்டாக்கையும் வந்து நம்ம வந்து கோ த்ரூ பண்ணி இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரே ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் ஐசிஐசி பேங்கில் மட்டும். ஸோ திரும்பவுமே நம்ம வந்து ஐசிஐசி பேங்கில் மட்டும் ஃபோக்கஸ்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவில் இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து நமக்கு வந்து ட்ரேட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு. ஒரு 2 வீக்ஸ் பிரேக்ஸ்க்கு அப்புறம் வந்து இடையிலையுமே வந்து நமக்கு வந்து லாஸ்லாம் நிறையா வந்தனால நம்ம வந்து சின்ன பிரேக் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோ வரும். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி, நம்ம ஆர்டிபி ஸ்ட்ராட்டஜி படியுமே ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோ வரும். இன்றைக்கி வந்து எந்த ட்ரேடுமே எடுக்கலைங்க. நாளையிலேருந்து நம்ம லைவ் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.